ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பை பிரச்சனை இது நம்ம இந்த லோக்கல் நிர்வாகிவர் தான், நாம் தமிழர் நிர்வாகிவர். இவர் வந்து மக்கள்கிட்ட அரசாங்கத்தை கொண்டு போனாரா இல்லையாங்கிறத இவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது அதை இன்னும் கொடுக்கல, ஃபாரம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அரசாங்கம் தெரியப்படுத்தலன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய கருத்துக்கள் என்னங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஏரியாவில் வந்து டிச்சு பிரச்சனை இருக்கு, குப்பை பிரச்சனை இருக்கு, குப்பை தொட்டி போட்டாலும் அது கவுத்துட்டி போயிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு நான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தான் இதனால தெரியப்படுத்தினாங்க. நாளைக்கு அதுக்கான நடவடிக்கை நம்ம போய் எடுப்போம். இது முன்னாடி கேஸ் தட்டு சாலையில பார்த்தோம் இல்லையா, அதுக்கான உண்டான நடவடிக்கை நாங்க 7 நாள் ஆச்சு. மலர் வச்சுட்டு ஆன்லைன்ல மனு கொடுத்து 7 நாள் ஆச்சு. 7 நாள் நாங்க டைம் கொடுத்துருந்தாங்க, அதை எடுத்துருவோம் அப்படின்னு டைம் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் எடுக்கல. அதுக்கு முன்னாடி 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா குப்பை அந்த 7 நாள் டைம் சொன்னாங்க இல்லையா, 7 நாள் கழிச்சு தீய வச்சு விட்டாங்க. தீய வச்சுட்டு நிறைய குப்பை இருந்துச்சு, தீ வச்சுட்டு இப்ப குப்பை கம்மியா இருக்கு. இப்ப குப்பை கேட்ட என்ன சொல்றேன், குப்பை கம்மியா தானே இருக்கு, இன்னும் 2-3 நாள் நாங்க எடுத்துருவோம். தீ வைக்கிறது தப்பு இல்லையா? அதால அந்த வாயுலாம் தீ வைக்கிறது தப்பு. அதனால வந்து நிறைய பேர் ஸ்கூல் வேற இருக்குங்க. தீ வச்ச புகைப்படம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? புகைப்படம் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா ஸ்கூலுக்கு காலையில வந்து நேரத்துல பிள்ளைங்க போதுக வருக, எல்லாம் மூக்கு பத்திட்டு போதுக, அதனால மயக்க நிலை வருது. ஏன்னா நாளைக்கே நானும் அது ரூட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நமக்கு அந்த வாடையை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா மயக்க மாதிரி வந்துருது. அப்போ 10 வயசு 6 வயசு குழந்தைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. ஆர்எஸ்புரம் 32வது வார்டுல டிச்சு பிரச்சனை. டிச்சு வந்து ஒரு 6-7 மாசமாக்குமே அல்றதே இல்ல. குப்பையை வந்து மாநகராட்சியில இருந்து பசங்க சொல்றாங்க, குப்பை தொட்டியை வந்து நிமித்தி வச்சாலும் மாநகராட்சியை வந்து கவுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப குப்பையை எங்க கொட்டுவாங்க? அதுக்கான மாநகராட்சி வந்து திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தை நீங்க என்ன பயன்படுத்துனீங்க? அதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தணும். இல்ல இப்ப 3 நாளுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்து என்ன சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள்ளே குப்பையை வைங்க அப்படின்றாங்க. வீட்டுக்குள்ள எத்தனை நாளைக்கு முடியாது. ஒரு நாள் கூட வெளியே வைக்கலாம். திருப்பி ஒரு நாள் ஒரு லீவு, அந்த இந்த லைன் பாக்குற லீவு அப்படின்னா கூட மண்ணால் எடுத்துட்டு போயிடணும். ஒரு வாரத்துக்கு வச்சுன்னா அந்த என்ன ஆகுது, 3 நாள் வந்து கலெக்ஷன் பண்றாங்க குப்பை, அவங்களும் இதே இடத்துல வந்து கொட்டிடுறாங்க. அதுக்கு என்ன பொதுமக்கள் என்னன்னா, நீ குப்பை அங்க கொட்டுறது 3 நாள் கழிச்சு அங்க கொட்டுறதுக்கு நான் டெய்லியில் வந்து இங்கேயே கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா குப்பையை வந்து இங்கேயே கொட்டினாலும் பக்கத்துல வந்து இத்தனை வீடுகள் இருக்காங்க, இத்தனை வீடுகள் இருக்கு, இத்தனை பொதுமக்கள் இருக்காங்க, அவங்க நம்ம மனுஷங்க தான். சரி, ஓகேவா? இந்த இடத்துல குப்பை தொட்டியை வந்து கமுத்தி விட்டு போயிட்டாங்க. கமுத்தி விட்டு போனா என்ன பண்றாங்கன்னா, வண்டியில வர்றாங்க, வண்டி பாட்டு தூக்கி போட்டுற இந்த பக்கம் தூக்கி எரிஞ்சிடறாங்க. இவங்க வீட்டுக்கு என்ன சொல்றாங்க, குப்பைங்க அதிகம் போடாதீங்க, இதை கொண்டு போய் தள்ளி வைங்கன்றாங்க. நீ டெய்லி வந்து குப்பையை எடுத்தேன்னா தள்ளி வைக்கணும் அவசியமே கிடையாது. டெய்லி மாநகராட்சி வண்டி வருதா இல்லையா, இவங்க டெய்லியும் குப்பை எடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு டைம் விசிட் வந்துட்டு போட்டால் முடிஞ்சு அவ்வளோ ஏரியா வாய்ட்டு வந்து போதும். குப்பை தொட்டி வந்து சரியாக எடுக்கிறதுக்கு ஆள் வர்றது கிடையாது. மெயினாக வந்து குப்பை பிரச்சனை தான். ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க, இதனால வந்து ஏகப்பட்ட சீரியோடு கண்டிப்பாக காத்து இருக்குது. காய்ச்சல் இப்பயே ஏகப்பட்ட குழந்தைய வந்து ஒரு நாளைக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 குழந்தைங்க எங்கள் ஏரியா வந்து போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து காய்ச்சல்னால தேவையான டெங்கு காய்ச்சல்னால அதிகமாக போகிறாங்க. இது இப்படியே நீடிச்சிச்சுன்னா வேற மாதிரி கொண்டு போய் முடியும், இந்த விஷயம் முடியும் போய். கண்டிப்பா இல்லை நாங்களே பொதுமக்களை இறங்கி போய் இதை தூக்கி ரோட்டில் போட்டு விட்டோம், வண்டி கிண்டி போக வாங்க. குப்பை தொட்டியை வந்து கமிச்சூர் குப்பை தொட்டி கொடுத்துருக்காங்க, மாநகராட்சியிலேருந்து குப்பை போடுறத வந்து குப்பை தொட்டி கொடுத்துருக்காங்க. இதே கண்டினியூ பண்ணிக்கிறதுனால குப்பை தொட்டி குப்பை கூட போகிற கொண்டு ரோட்டில் போட்டு விட்டு பாலாக்கடை மறியல் பண்ணுவேன் நான். இந்த பக்கம் ஒரு வண்டியை விட மாட்டேன் ஏரியாக்குள்ள. ஏன்னா எங்கள் ஏரியா எங்களுக்கு முக்கியம். எனக்கு கண்டிப்பா எங்கள் ஏரியா மக்களும் எனக்கு முக்கியம், எங்கள் ஏரியா முக்கியம். எனக்கு அவ்வளோ சுத்தமாக வச்சிருந்தேன் நான். இந்த கார்பரேஷன் தான் வராத ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி சிலிண்டர்கள் இருக்கு. பார்த்துக்கோங்க, உள்ளுக்கு டிச் அடைக்கு யாருமே வர்றது கிடையாது. இங்கேயும் கமுத்தி கிடக்கு, பூரா குப்பை தொட்டி கமுத்தி வச்சுட்டு எதுக்கு குப்பை போடுற குப்பை போட்டு என் கமுத்தி வைக்கணும்? அதை கமுத்த ரூல்ஸ் உனக்கு யார் கொடுத்தது? இது நிமிடத்துக்கு 1 செகண்ட் ஆகாது. இதை நிஜாம் வந்து நாளைக்கு வந்துக்கிட்டு இதை வந்து ஒரு மனுவை எடுத்து கொண்டு போய் கார்பரேஷன் ஆஃபீஸில் கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு கொடுத்தா அப்படின்னா இது உண்டான தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி குப்பை வந்து நிறைய இருக்குது. இங்க குப்பை கொட்ட வேணாம், குப்பை கொட்ட வேணாம்னு சொல்றாங்க. ஆனா ரயில்வே ரோட்டுக்கு பின்னாடி பாருங்களேன், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து அந்த ரயில்வே டிபார்ட்மெண்டே வந்து இங்க ஐயாட்ட சொன்னாங்க இல்லையா, இங்க வந்து குப்பை கொட்டக்கூடாதுன்றாங்க. நேற்று இரவு நேரத்துல அங்க குப்பை தீ எரிஞ்சிட்டு இருக்கு. இதனால இப்ப மின் கம்பம் இருக்கு, இதனால கண்டிப்பா பாதிக்கப்படும் ரயில்வே துறைக்கு. ரயில்வே துறையில இருந்து இங்க குப்பை கொட்ட வேணான்றாங்க. ஆனா ரயில்வே கேட்டுக்கு பின்னாடி தான் அதிக குப்பைகள் இருக்கு. குப்பை வைக்கிறது மட்டும் இல்லாம தீய வச்சு எரிச்சு விடுறாங்க. இதுக்குண்டான நடவடிக்கை கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி நான் இதை கண்டிப்பா நான் நடவடிக்கை எடுப்பேன். உங்களோட கருத்து? நான் இப்ப எப்படி பொதுவா சொல்றதுன்னா, இப்ப நம்மளோட மக்களோட ஆர்எஸ்புரம் மக்களோட பாதிப்புன்னு என்ன பாத்தீங்கன்னா, பாதிப்பே நம்ம குப்பை தான். இந்த குப்பை அந்த வீடியோல கூட காமிங்கமே, அந்த குப்பை, இந்த குப்பைய கொஞ்சமாச்சும் அவங்க கிளீன் பண்ணலாம். SWMS மாநகராட்சியில வந்து கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்றாங்க, கிளீன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றது இல்ல, யாருமே அப்படி இல்ல, கிளீன் பண்ணலாம். எங்களோட கருத்து என்னன்னா, ஏன் குப்பை தொட்டியை கவுத்தணும்? இந்த குப்பை தொட்டியை பின்வரும் இன்னும் அடுத்தடுத்த வாரம் வரப்ப
கவுத்துறத வந்து நிமித்தி வைக்க சொல்லுங்க. எங்களோட கருத்து அது ஒண்ணுதான். நிமித்தி வச்சாங்கன்னா மக்கள் வந்து டைரக்டா அந்த குப்பை தொட்டிக்குள்ள போடுவாங்க. கேட்ட ஐயா அது என்ன சொல்றாங்கன்னா அவங்களே வந்து வீட்டுல வந்து நான் எடுத்துக்கிறேன் அதனால தான் அதை கவுத்து வைக்கிற மாதிரி சொல்றாங்க. அது இப்போதைக்கு வண்டியே வர்றதில்ல. டெய்லி வீட்டுல யார் எடுக்கணும்? யார் எடுக்கிறா வந்து? டெய்லி வந்து எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதுக்கான மாநகராட்சி வரி போடுது. குப்பை எடுக்கிறவங்களும் 50 ரூபா கூட 10 ரூபா கூடன்னு கேட்கறாங்க. அதனால என்ன பண்றாங்க, இவங்களும் இப்போ போறதுக்கு அச்சப்பட்டு. நான் இப்போ பொதுவா நாங்க வந்து காசு கொடுக்கறது கொடுக்கலாம். ஆனா அது வந்து தினமும் மாநகராட்சியில வந்து 10 ரூபா கூட 5 ரூபா கூட 10 ரூபா கூட 5 ரூபா கூட கேக்குறாங்க. அது வந்து எங்களுக்கு சங்கட்டமா இருக்கு. ஏன் மாநகராட்சியில இருந்து தரது இல்லையா? தராங்க. டீ காசு கொடுங்கன்னு வந்து கேக்குறாங்க. 10 ரூபா கொடுக்கணும் தப்பு கிடையாது. நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ல கிடையாது. ஆனா கேட்கறப்ப எங்களுக்கு ஒரு சங்கட்டமா இருக்கு. அது ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். என்ன சொன்னீங்க அதை ஆனா கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எப்படி கேட்கலாம்னா தினமும் கேட்கறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கேட்கறாங்க. இப்ப 3 நாளைக்கு ஒருக்கா வராங்க. டிச்சலி போறாங்க. டிச்சலி போட்டோன்னு ஒரு 10 ரூபா கொடுங்க 20 ரூபா கொடுங்க டீ காசு கேட்கறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு இதா இருக்கு. ஓகே ஐயா, வேற யாராவது பேசுங்களா ஐயா? டீ காசு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது தப்பு இல்லை. ஏன் சொல்றேன்னா அவங்க வந்து கலெக்ஷன் பண்றாங்க. அந்த குப்பை இங்கதான் வந்து கொட்டுறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு 10 ரூபா அவங்களுக்கு அது காசும் கொடுத்து குப்பையை அங்க வாங்கி இங்க வந்து கொட்டுறதுனால நான் நேரா வந்து இங்கே கூட்டிட்டு போயிருவேனே அப்படிங்கறது ஒரு விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ரயில்வே ட்ராக்ல இருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம் குப்பை கொட்டக்கூடாதுன்னு. சரி, நானும் சொல்லி பார்த்தா அந்த பக்கம் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நகராட்சியில இருந்து வர்றாங்களா குப்பை அள்ளுறதுக்கு, அவங்க அந்த பக்கம் கொட்டுறாங்க, பப்ளிக்கும் கொட்டுறாங்க. நானும் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. மனு ஏதாவது கொடுத்துருக்கீங்களா அதை பத்தி? இல்ல மனு எல்லாம் கொடுக்கல. ரயில்வே இருந்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி சொல்லுங்க, போட்டோ எடுத்து இது பண்ணீங்கன்னு. சரி, நாங்க என்ன பண்ணா போட்டோ எடுத்து இது பண்ணா சங்கடமாயிக்கும், நம்ம வீதியில தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சங்கடமாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி ஒண்ணு இது பண்ணல. அப்படியே விட்டுட்டீங்க. சொல்லி பார்த்தா யாரும் கேட்க மாட்டாங்க. மாநகராட்சியே கொண்டா கொட்டுறாங்க அந்த பக்கம். மாநகராட்சியே கொட்டுதா? ஆமா, அவங்களே கொட்டிக்க அந்த பக்கத்துல போய் காமிங்க. அந்த பக்கம் காமிச்சிங்கன்னா கண்டிப்பா அதை போய் பார்ப்போம். முனிசிபாலிட்டிலாம் கவுத்து விட்டாங்க. முனிசிபாலிட்டிலாம் கவுத்து விட்டுருக்காங்க எல்லாம் ஃபுல்லாவுமே. இப்ப பார்த்தா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்க, அங்க கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இது பூரா அந்த பக்கம் கொண்டு போய் ஒன்னொன்னா எடுத்துக்கொண்டு அங்க கொண்டு வைக்கிறாங்க. இந்த குப்பை தொட்டியா இல்ல குப்பை தொட்டிய இப்ப இங்க இருக்க மக்கள் எங்க குப்பை போடுவாங்கன்னா அதான் தெரியல. வீட்டுக்கு வீடு வைக்க சொல்லியிருந்தாங்க குப்பைய, அது வந்து எடுக்கிறதே கிடையாது. கவுன்சிலர் வந்து சொல்லியிருக்காரு அங்கங்க அவங்க வீட்டுல வைங்க, நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா வந்து இங்கேயும் கொண்டாந்து குப்பையை கொட்டுறாங்க. எல்லாம் சொல்லி யாரும் மக்களை யாரும் கேட்கல. தம்பி என்ன வந்து சொல்லியிருக்காரு அங்கங்க குப்பையை வைங்க வீட்டுல, நான் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பப்ளிக் யாரும் கேட்கறது கிடையாது. அப்படியே இங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. பின்னாடி ரயில்வே இதுலயும் கூட்டிட்டு போயிடுறாங்க. லைனா பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு வந்து இப்ப ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்க, இங்க கொளுத்தி விட்டாங்கன்னா ட்ரெயினுக்கு நல்ல அந்த வாசனை அப்படியே அந்த வாடகை வந்து எல்லாம் பாதிக்கும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, நன்றி ஐயா. இதுதான் இப்போதைக்கு இங்க நடக்க குப்பை பிரச்சனையை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா அந்த குப்பை வீடியோ நம்ம எடுப்போம். நாளைக்கு அந்த இதை வந்து அரசாங்கத்துக்கு எடுத்து போங்க. அரசாங்கம் எடுத்துட்டு போய் அடுத்து 1 வாரத்துல சரியாகதாங்கிறது திருப்பி தமிழர் பட மீடியாவில் வந்து நம்ம ஒளிபரப்பலாம். ஓகே, நன்றி ஐயா.